தாவேக அரசை கவிழ்க்க சதி செய்ததாக எழுந்த புகாரில் செந்தில் பாலாஜியிடம் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விசாரணையின் முழு விவரம் என்ன? தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களை பேரம் பேசியதாக கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் அவரது சகோதரர் அசோக்குமாரும் கடந்த 8ஆம் தேதி அன்று முன்ஜாமீன் பெற்றார்கள். நிபந்தனை முன்ஜாமீனானது பெறப்பட்டது. காவல் நிலையத்தில் காலை 10:30 மணிக்கும் மாலை வேளையிலும் 2 வேளைகளில் தினமும் மறு உத்தரவு வரும் வரை அவர்கள் கைதிட வேண்டும் என்று அந்த நிபந்தனையோடு முன்ஜாமீனானது வழங்கப்பட்டது. அதற்கான சூரட்டி நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் வழங்கிய நிலையில தற்போது இன்று காலை 10:30 மணி அளவில் அவர்கள் விசாரணை கையெழுத்திடுவதற்காக ஆஜரானார்கள். தற்போது செந்தில் பாலாஜியிடம் துணை ஆணையர் ஜெயச்சந்திரன் தலைமையிலான போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த வழக்கை பொறுத்தவரையே தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா என்பவர் தான் புகார் அளித்திருந்தார். அரும்பாக்கத்தை சேர்ந்த யூடியூபராக இருக்கக்கூடிய திருநாகரசு என்ற நபர் தன்னை சட்டமன்ற வாக்கெடுப்பில் தமிழக வெற்றிக் கழகத்தின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டை மீறி தாங்கள் கூறியபடி வாக்களிக்குமாறு வற்புறுத்தியதாகவும் அதற்காக 35 கோடி ரூபாய் லஞ்சம் வழங்க முன்வந்ததாகவும் அதனை ஏற்க மறுத்ததால் தன்னையும் தனது குடும்பத்தாரையும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு திருநாவுக்கரசு உள்ளிட்ட 12 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தான் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் நேரடியாக தொடர்பு கொண்டு நட்சத்திர விடுதியில் தங்கி ரமேஷ், கார்த்திக் போன்றவர்கள் மூலமாக பணங்களை ஹவாலா பணங்கள் மூலமாக கொடுப்பதற்கு அவர்கள் திட்டமிட்டிருந்ததும் மேகாலயா ப்ராஜெக்ட் என்ற பெயரில் 15 சட்டமன்ற உறுப்பினர்களை அவர்கள் இதே போல பேரம் பேசி வாங்குவதற்கு திட்டமிட்டிருந்ததும் 35 கோடி முதல் 50 கோடி வரை அவர்கள் இந்த சட்டமன்ற உறுப்பினர் வழங்குவதற்கும் இடைத்தரகராக செயல்படக்கூடிய நபர்களுக்கு 5 கோடி வரை அவர்கள் வழங்குவதற்கு திட்டமிட்டிருந்ததாகவும் அவர்கள் வாக்குமூலங்கள் அளித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் அசோக்குமார் பெயரும் முதல் தகவல் அறிக்கையில பதிவாகியிருந்தது. செந்தில் பாலாஜியின் பெயர் அதன் பிறகாக அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இது சேர்க்கப்பட்டதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் பேரில் அவர்கள் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அசோக்குமார் மற்றும் செந்தில் பாலாஜி ஆகியோரை கரூர் உள்ளிட்ட பகுதிகளில் தேடி வந்த நிலையில அவர்கள் தலைமறைவானார்கள். அதன் பின்பாக உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி அவர்கள் தாக்கல் செய்த மனு கடந்த 8ஆம் தேதி வந்தபோது நிபந்தனையோடு அவர்களுக்கு இந்த முன்ஜாமீனானது வழங்கப்பட்டது. அதன் பிறகும் ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார்கள். காவல்துறைக்கு தங்களை வேறு வழக்கில் கைது செய்யக்கூடாது, தங்களை துன்புறுத்தக்கூடாது, அதே போல தங்களுக்கு மருத்துவ சிகிச்சைகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்று ஒரு 4 பக்க கடிதங்களையும் அனுப்பியிருந்தார்கள். அதே போல முன்ஜாமீன் கொடுத்து சூரிட்டி கொடுக்காத நிலையில தங்களை துன்புறுத்தக்கூடாது என்ற ஒரு வழக்கையும் நீதிமன்றத்தில் அவர்கள் போட்டப்பட்டு அது தள்ளுபடியும் செய்யப்பட்டது. சரணடையாத தாங்கள் முன்ஜாமீன் கூறிய அந்த உத்தரவையும் வழங்காத நிலையில எப்படி துன்புறுத்தக்கூடாது என்ற ஒரு வழக்கு மனுவை தாக்கல் செய்வது என்று கூறி அது தள்ளுபடி செய்த நிலைதான் நேற்று அதற்கான உத்தரவாதத்தையும் சூரிட்டியும் கொடுத்து சரணடைந்தார் நீதிமன்றத்தில். அதன் பிறகாக இன்று காலை 10:30 மணி அளவில் அவர் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துக்கு வருகை தந்த நிலையில அவரும் ஒரு சகோதரரும் வருகை தந்த நிலையில இந்த வழக்கு தொடர்பான விசாரணையை தற்போது துணை ஆணையர் தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கைது செய்யப்பட்டவர்களிடம் கைப்பற்றப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் தற்போது செந்தில் பாலாஜியிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது. பல்வேறு ஆடியோக்கள், அதே போல வாட்ஸ்அப் உரையாடல்கள், பண பரிவர்த்தனைகள், ஹவாலா பணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் வைத்து செந்தில் பாலாஜியிடம் விசாரணையானது தற்போது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணைக்கு பின்பு முழு விவரங்கள் வெளியிடப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது 10:30 மணி அளவில் ஆஜரான செந்தில் பாலாஜியிடம் துணை ஆணையர் தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் விசாரணையானது நடைபெற்று வருகிறது.